ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் எல்டிஎஸ் லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் புனேரி பல்டன் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அனலைசிஸ், ஒரு ப்ரீ மேட்ச் ரிவ்யூ மாதிரி இது வச்சுக்கலாம். இந்த வீடியோவை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் டேபிளில் புனேரி பல்டன்ஸ் எந்த இடத்துல இருக்காங்க, தமிழ் தலைவாஸ் எந்த இடத்துல இருக்காங்க நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புனேரி பல்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. 9 கேம் விளையாண்டுருக்காங்க, 8 வின் 1 லாஸ். பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 135 பாயிண்ட், லீடிங் பாயிண்ட் ஹோல்டராக இருக்காங்க. டோட்டல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 41 பாயிண்ட் வச்சுருக்காங்க, ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அதேமாரி தமிழ் தலைவாஸ் பார்த்திங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸோட ஒரு படி மேலே இருக்காங்க, 11th பிளேஸில். சேம் 9 மேட்சஸ் விளையாண்டுருக்கோம், 2 வின் 7 லாஸ். அதெல்லாம் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா -41 இருக்கும். டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 13 பாயிண்ட்ஸ் தான் இருக்கிறோம். இது பத்தாது, பட் ஆனால் நம்ம இனிமேல் நடக்கிற மேட்சஸ் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து ஆடி நம்ம வின் பண்ணணும். சரி, இப்போ வந்து நம்ம தமிழ் தலைவாஸோட ஸ்ட்ரென்த்து பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா நம்மளோடது பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டு 2 மேட்சஸ் பார்த்திங்கன்னா நரேந்தரோட ஒரு நல்ல குட் ரைட் போனஸும் எடுக்கிறாரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸும் டச் பாயிண்ட்ஸும் நிகழ்த்துறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட கார்னர் 2 கார்னர் சாகில் அண்டு சாகர் பார்த்திங்கன்னா நல்ல டேக்கில் இனிஷியேட் பண்ணி பாயிண்ட்ஸை அதிக பாயிண்ட்ஸ் நோய்டாவில் பெங்களூர் பாயிண்ட்ஸ் கூட ஆடும்போது பார்த்திங்கன்னா, அது இல்லாமல் லீடிங் கடைசியாக நம்ம அந்த ஆம் பேண்ட் வாங்கினார். டேக்கிள் இனிஷியேட் அதிக பாயிண்ட்ஸ் டேக்கிள் இனிஷியேட் பண்ணி அதிக பாயிண்ட்ஸ்னால ஒரு அந்த ஆம் பேண்ட் வாங்கினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கைக்கு மாறிடுச்சு. அது இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா அஜிங்கியா பவரும் நரேந்தரும் வந்து நல்ல ஒரு ஸ்பீடி ரைடு பண்ணுறாங்க. ப்ளஸ் டச் பாயிண்ட்டும் டேக்கிளும் ஒரு சில டைம் வந்து டீமோட எஃபெக்ட்னால அவங்களும் ஸ்கோர் பண்ணுறாங்க. ப்ளஸ் போனஸும் அப்போதைக்கப்போ ஒரு ரைடுக்கு எடுக்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட் 2 மேட்சஸ் தமிழ் தலைவா மேட்சஸ் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு குஜராத்தும் சரி பெங்களூர் புல்ஸ்கிட்டையும் சரி, நம்ம 1 or 3 பாயிண்ட்ஸில் தான் நம்ம ஒரு க்ரூஷியலான கிட்ட போய் நம்ம தோற்றுருக்கோம். பட் மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா விளையாண்டுருக்கோம். 2 டீம் கூட 2 டஃப்பான டீம் தான், 2 டீம் கூடயும் நம்ம நல்லா விளையாண்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டூ ஆர் டை ரைட்லேயோ சூப்பர் டேக்கிள் ரைட்லேயோ நம்ம அஜிங்கியா பவரும் சரி நரேந்தருக்கு பதிலாக சரி நிதின் நல்லா விளையாண்டுருக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் சூப்பர் டேக்கிள் ரைடில் வந்து அவர் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாரு. இப்போ தமிழ் தலைவாஸோட வீக்னஸ் எந்த இடத்துல அவங்க கேர் எடுத்து பண்ணணுன்னா, அட்வான்ஸ் டேக்கிளையும் ப்ளஸ் டீம்கிட்ட இன்னும் வந்து அந்த கோஆர்டினேஷன் கிடைக்கல. ப்ராப்பர் 7 இன்னும் அவங்க பிக் பண்ணலேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ராப்பர் 7 கிடச்சிருச்சுன்னா நம்ம டீம் லாஸ்ட் இயர் எப்படி நம்ம பிளே ஆஃப்க்கு போனோமோ அதே மாதிரி பிளே ஆஃப் போய் கப்பு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மள்ட்டையும் புனேரி பல்டன்ஸ் மாதிரி நாமளும் ஒரு யங் கோர் தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் ஆப்போனண்ட்டை வந்து மாட்டிக்கிறோம். நிறைய டைம் மாட்டி நம்ம 2 பாயிண்ட் விட்டுறோம். அதை தவிர்க்கணுன்னா நம்ம டூ ஆர் டை வந்து நாம் கொஞ்சம் தவிர்த்து போனஸ் ஆர் டச் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் எந்த காரணத்தை கொண்டு போனஸையோ இல்லை டச் பாயிண்ட்டையோ நம்ம எடுக்காமல் வரக்கூடாது. ஒரு ரைட் போனோம்னா போனஸ் இல்லைனா டச் பாயிண்ட்டோட வரணும். அதே மாதிரி அஜிங்கியா பவரும் சரி எந்த ரைடராக இருந்தாலும் சரி ரொம்ப டீப்பின் போய் ஆடுறாங்க. டீப்பில் போய் ஆடும்போது என்னன்னா நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஒரு ஃபிட் ஒரு ஃபிசிக்கலி ஃபிட்டாக ரொம்ப ஜெய்ஜென்டிக்காக இருக்கிற பிளேயர்ஸ் நம்ம இதில் கிடையாது. ரைடர்ஸில் எல்லாமே சின்ன பசங்க, யங் பிளேயர்ஸ். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக டீப் போய் ஆடக்கூடாது. அந்த சுச்சுவேஷன் அறிஞ்சு நம்ம வந்து மாட்டிக்காத அளவுக்கு நம்ம விளையாடணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸ்ட்ட 3rd ரைடர் வந்து கொஞ்சம் யாரும் இன்னும் செட் ஆகலையோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ எல்லாம் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா, ஒரு மேட்ச்சு ஹிமான்ஷு சிங் விளையாண்டார், ஒரு மேட்ச்சு ஹிமான்ஷு நார்வால் விளையாண்டார், ஒரு மேட்ச்சு ஹிமான்ஷு யாதவ் விளையாண்டார், ஒரு ஜித்தின் விளையாடுறாரு, ஒரு மேட்ச்சு நிதின் விளையாடுறாரு. அதனால் இன்னும் அந்த பர்ஃபெக்டான தேர்ட் ரைடர் இன்னும் நம்மளுக்கு இன்னும் செட் ஆகலையோன்னு ஒரு டவுட் இருக்குது. இப்போ அடுத்தது புனேரி பல்டன்ஸோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம். புனேரி பல்டன்ஸ் நம்மள மாதிரியே யங் டீமை ஆல்ரெடி அவங்களும் கோர் ரீட்டைன் பண்ணி இந்த டைம் வந்து ஷாதுலு மட்டும் அடிஷ்னலாக அவங்க வந்து கொஞ்சம் அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பெஸ்ட்டு டீமாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தா அஸ்லம் இமந்தார், மோஹித், பங்கஜ், ஆகாஷ் ஷிண்டே இவங்கெல்லாம் அவங்களோட எஃபர்ட் கொடுத்து
ஒன்று ரைட் பாயிண்ட்டு இல்லை போனஸு இல்லை மல்டி பாயிண்ட் ரைடு ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காமல் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட டிஃபென்சிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா 2 கார்னர்ஸ், ஒன்று கௌரவ் கத்ரியும் இன்னொரு பக்கம் ஷாதுலுவும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அவங்களோட மோஸ்ட் டேக்கில் யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுத்து கொடுக்குறாங்க. இதனால தான் அந்த டீம் பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி அபிஷேக் நட்ராஜன் ஒரு தமிழ் பிளேயர், புனேரி பல்டர்ஸ்க்கு லாஸ்ட் சீசனும் நல்லா விளையாண்டு கொடுத்தாரு. இந்த சீசனும் நம்ம சென்னை லீக்கில் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்ததுனால அவர் பார்த்துருப்பீங்க, மேட்ச் முடிச்சக்கப்புறம் ஹோல் டீமே அவரை தூக்கி வச்சு கொண்டாடுச்சு. அதே மாதிரி அவங்க பர்ஃபெக்ட் கோரோடு இருக்கிறாங்க, ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர். ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா அவங்கள டேக்கிள் பண்ணால் நாம் நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்தே ஆகணும். ஏன்னா இனி வர மேட்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான மேட்சஸ், எல்லா மேட்சஸ் நம்ம வின் பண்ணால் தான் நம்ம பிளே ஆஃப் போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட பொசிஷனில், புனேரி பல்டன்ஸ் பொசிஷனில் அவங்க போத் ரைடிங் அண்ட் டேக்லிங்கில் அதிக இது நடத்தியிருக்கிறாங்க, பாயிண்ட்ஸும் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வின் பண்ண மேட்சஸ் பார்த்திங்கன்னா ஹியூஜ் மார்ஜினில் 10 பாயிண்ட் லீடில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் தோற்றுருக்காங்க, அதுவும் பார்த்திங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட. ஆனால் அதே மாதிரி அவங்க வேறு யார்ட்டையும் தோக்க ஹரியானா ஸ்டீலர்ஸ்கிட்ட ஒரே ஒரு மேட்ச் தான் தோற்றுருக்காங்க. அந்த இதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி எந்த இடத்துல அவங்க வீக்கு, எந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்கோ அந்த நம்ம பின் பாயிண்ட் எடுத்து அந்த இடத்துல இருந்து நம்ம இது பண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரி அவங்களோட வீக்னஸ் ஜோன் பார்த்திங்கன்னா அவங்கள நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட டிஃபென்ஸ் யூஸ் பண்ணி ஏன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க, அவங்களோட டிஃபென்ஸை யூஸ் பண்ணி அவங்க வின் பண்ணாங்க. அதே மாதிரி நம்மளோட டிஃபென்ஸ் யூஸ் பண்ணி ஆகாஷ் ஷிண்டே, பங்கஜ் மொஹிதே, மோஹித் கோயத், அஸ்லம் இமந்தார் இவங்க எல்லாத்தையும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு டேக்கில் இனிஷியேட் பண்ணி அவங்க டீப் வரமாட்டாங்க, அவங்க ஸ்பீடி ரைடு யூஸ் பண்ணி அவங்க டச் பாயிண்ட்டோ இல்லை மல்டி பாயிண்ட் ரைடோ இல்லை போனஸோ எடுப்பாங்க. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இந்த மேட்ச் நம்ம ஆடி ஆகணும். இனி வர மேட்சஸ் நம்ம அதிகமான வின்ஸ் கொடுத்தே ஆகணும், அப்போ தான் நம்ம பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகும். ஸ்டில் வி ஹாவ் சான்ஸ். நம்ம தமிழ் தலைவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு 10 பாயிண்ட் லீடோடு இருக்கணும். ஏன்னா நம்ம செகண்ட் ஹாஃபில் அதிக பாயிண்ட்ஸ் விட்றோம், அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நம்ம 10 பாயிண்ட் லீடு எடுத்து நம்ம இது பண்ணணும். ஓகே எல்டிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, உங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில், நல்ல பாயிண்ட்ஸ் ஏதாவது தெரியாமல் விட்டுருந்தனாலோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்தந்த இடத்துக்கு எந்த பிளேயரை நம்ம தமிழ் தலைவர்ஸ் யூஸ் பண்ணால் இனி வர மேட்சஸ் நம்ம வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸை கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர். உங்களோட ஒவ்வொரு லைக், கமெண்ட், ஷேரு என்னை மோட்டிவேட் பண்ண அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் தமிழ் தலைவர்ஸ் பற்றி. சென்னையின் எஃப்சியோட இதையும் ரிவ்யூ பண்ணுவேன். ப்ளஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போது சிஎஸ்கே பற்றியும் மேட்ச் ரிவ்யூ பண்ணுவேன், மேட்ச்சை பற்றி ஃபுல் அனலைஸும் கொடுப்பேன். அதனால் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், கமெண்ட், ஷேர் டு திஸ் சேனல். தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ். நன்றி, வணக்கம்.